நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். நம்ம பர்த்டே டு பர்த்டே 1 year சேலஞ்சில் எத்தனை டேஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டே ஆஃப் தி மை சேலஞ்ச். அப்புறம் முகூர்த்தமே ஆகிட்டு இருக்கோம். இவங்க முகூர்த்தம் பண்ண இருக்காங்க, 2 பேரும் கட்டி பிடிச்சின்னு பார்த்துக்கணும். தம்பி 6:30 to 7:30 கல்யாணம் இருக்கிறது. நாங்கள் எத்தனை மணிக்கு பண்ணி எடுத்து சொல்லுங்கள்? 10 மணிக்கு பண்ண இருக்கோம். நாங்கள் போகிறதுல கல்யாணம் பண்ண யாரெல்லாம் அப்படியே கிட்ட போகலாம். ஓகே, என் ஃப்ரெண்டாக ஒரு வயல் இருக்குது, பம்ப் செட் போட்டு தண்ணியில் ஆட்டாடின்னு இருக்கலாம் சொல்லிட்டு எல்லா துணி வெளியே இருந்துச்சு. ராஜபாளையம் நாய் வரை கட்டி வச்சுட்டு இருக்கிறது. அப்படியே நம்ம பர்த்டே ஸ்பெஷல் ஃபுல் அட்வென்ச்சர் எனக்கு பிடிச்ச மாதிரியே போயின்னு இருக்கும். அப்படியே ஓலோடு நான் சொல்கிற டேதாக்கு மாதிரி அங்கே அச்சுனுக்கிற பற்றியா நீ எது இருக்க பேச எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சுப்பா. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் லாஸ்ட்டு என் ஃப்ரெண்டு பாதி தூரம் ஏறிட்டான். இன்னும் 2 ஸ்டெப்பு ட்ரை பண்ணி மேலே ஏறிட்டு இருக்குமா, என்னால் முடியல. அப்புறமா அவன் டக்காட்டாக்கி ஏறினேக்கிறான் மேலே. வெளியே கொலிச்சுனே இருக்காங்க வந்து அங்கே பார்த்தியா ஆண்டிங்க பாருங்க. ஐயோ மசாலா பக்கத்தில் நம்ம ராஜ் வந்துட்டு அந்த குச்சி கோழிக்கு சொருவுறதுக்கு அதை ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பல்லங்க நல்லா தோண்டி நெருப்பு வைக்கிறதுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக வேகிறதுக்கு ஃபுல்லு ரெடி ஆகிட்டு இருக்கு. 10, 9, 8, 7 யூடியூப்லலாம் போட்டு இன்னும் 10 வருஷம் விட்டு பார்க்குவோம் நம்ம இதே மாதிரி சும்மா கூடி என்னதான் கூப்பிட்டு நான் தான் லாஸ்ட் வரைக்கும் தமிழ் ஆடவே இல்லை. மெயினாக இதான் பண்ணினேன் நல்லபடியாக இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பர்த்டே டு பர்த்டே 1 year சேலஞ்சில் எத்தனை டேஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டே ஆஃப் தி மை சேலஞ்ச். எனக்கே தெரியலப்பா, சக்ஸஸ்ஃபுல்லாக 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவேன்ட்டு எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக எதோ ஒன்று பண்ணணும்னு வச்சுருந்தேன் போன வருஷம் பர்த்டேக்கு. இந்த வருஷம் பர்த்டேக்கு விக்கி என்னடா பண்ணேன் அப்படின்னு என்ன எனக்கு கேட்டாங்கன்னா, டே நான் 1 வருஷம் எங்கெங்கே போனேன் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு மெமரியாக சேர்த்து வச்சுருக்கேன்டா. இப்போ இல்லைனா ஒரு 10 வருஷம் விட்டு நான் எல்லாமே பார்க்குவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். அப்படின்னா எனக்கு என்னோட மெமரிஸ் எப்படின்னா எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்போ எனக்கு நானே எத்தனை வீடியோ பார்த்துன்னு இருப்பேன். இந்த மாதிரி இடம் நான் இந்த டைமில் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க என் முன்னாடி இன்னைக்கு ஊருக்கு வந்து கல்யாணம் கூட பார்க்கலப்பா. 6:30 to 7:30 மேரேஜ் அப்படின்னு சொன்னாங்களா. நான் எங்கே ஸோ இப்போ தான் எல்லாமே டைம் வந்து பார்த்தோன்னா 7:30 8 கல்யாணமே ஆகிட்டு மாட்டாங்க. அப்போ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி நைட்டு தூங்கிட்டு வர லேட்டு வா. எல்லா ஊரில் இருந்தாங்க, அவங்க ரூம் பார்த்துருந்தாங்க. நாங்கள் ரூம் தேடிந்து எங்கே போய் படுக்கிறதுன்னு தெரியாமல் வந்து நேற்று எங்கள் வீட்டில் இருந்தால் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சிவப்பா கோயிலுக்கு போய்ட்டு வந்துருப்பேன். பார்க்கலாம் இன்னைக்கு நைட்டு எத்தனை மணி ஆகும் தெரியல வீட்டுக்கு போகிறதுக்கு. வீட்டில் போயிட்டு தான் போகணும். இன்னைக்கு லாஸ்ட் வேறு லெவலில் வீடியோ பண்ணலான்னு நினச்சினேன். நாங்கள் போயிட்டு கல்யாணம் பண்ணலாம் வீடியோ பண்ணலான்னு நினச்சேன்ப்பா. நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஓகே நான் ரொம்ப குஷியாக இருக்குது. நீ லாஸ்ட் 7:27 நேற்று வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, இன்னும் எடிட்டிங்கே பண்ணல. இந்த வீடியோ இன்னும் எடிட்டிங் பண்ணல. உங்களுக்கு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் வீடியோ. ஓகே, எடிட்டிங் பண்ண டைம் இல்லை. இங்கே பாருங்கள் தூங்கி வந்து பல்லூர் அப்போ வெளியே வந்து வீடியோ பண்ணிக்கிறேன். ஓகே, நானே விஷ் பண்ணிடுறேன். விஷ் ஹாப்பி பர்த்டே விக்கி. சரி வாங்க ரெடி ஆகிட்டு நாங்கள் கல்யாணத்துக்கிட்ட போகிறப்ப ரெடி பண்ணுறோம். ஓகே ஹாய், இப்போ சொன்னல இந்த இடம் ஃபுல்லாக இவங்களுக்கு தான், என் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வீட் நல்லா இது பண்ணினேன். ஃபுல்லாக வாங்க நம்ம மக்கள்ஸ் பாருங்கள் பத்துனுக்கிறது எப்படி ஃபுல்லு நைட் ஃபுல்லாக தூங்காமல் காற்றுல வந்து தூங்கின்னு இருக்காங்க. இன்னும் கல்யாணம் கூட பார்க்கலப்பா, டைம் வேறு ஆயிடுச்சு. அப்புறம் முகூர்த்தமே ஆகிட்டு இருக்கோம். இவங்க முகூர்த்தம் பண்ண இருக்காங்க, 2 பேரும் கட்டி பிடிச்சின்னு பார்த்துக்கணும். தம்பி மயில் வாங்கணும், எழுந்துடுடா தம்பி. எழுப்பினேங்கிற எழுந்தே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு 2 பேரும் முடிச்சா எனக்கு வீடியோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் பார்த்தீங்களா. நானும் திரும்பி படுப்பான்னு பார்த்தா ஆல்ரெடி அப்படியே பார்த்துன்னு இருக்காங்க. அப்புறம் குளிக்கலான்னு கிணறுக்கு வந்தேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தனே குடிச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு
வாடா வாபஸ் போகலாம் வீட்டிலே குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கிட்டே போயிட்டோம். வீட்டிலே குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குட் மார்னிங். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் தண்ணி ஊற்றி நடக்கிற எல்லாம் போயிட்டு அங்கே லேட் அடிச்சுட்டு வாங்க இப்போ நம்ம சோட்டிக்கிட்ட போயிட்டு நம்ம மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்ட போயிட்டு வீடியோ பண்ணலாம். ஓகே 6:30 to 7:30 கல்யாணம் இருக்கிறது. நாங்கள் எத்தனை மணிக்கு போய் நிறுத்த சொல்லுங்கள்? 10 மணிக்கு போய் நிற்போம். நாங்கள் போகிறதுல கல்யாண வீட்டிலேருந்து பாதி பேர் வீட்டுக்கே வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ தான் இங்கேருந்து நாங்கள் எல்லாம் அங்கே போயின்னு இருக்கோமே. எங்கள் தம் ஃப்ரெண்டை வர வச்சு வண்டியிலேருந்து இங்கே நாங்கள் போனோம். அப்புறமா சரி என் ஃப்ரெண்டுன்ற எங்கள் தம்பி வந்து எங்களை கூப்பிட்டு போனோம். அப்புறமா இங்கே அங்கேக்கு எங்கள் கேங்கில் ஆல்ரெடி முன்னால் போயிட்டாங்க. எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. நான் இப்போ வந்து நிற்கிறேன். அங்கே பாருங்க பொண்ணு மாப்பிள்ளை போய் நிற்கிறது. பொண்ணு மாப்பிள்ளை வந்து நிற்கிறது. ஹாய் ஹாப்பி மேரேஜ் லைஃப். ஆயிரத்தி சொல்லிட்டா கல்யாணம் பண்ண யாராங்களா போகும் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் அது திருப்பூர் ஸ்ட்ரீட்டில் 5 வருஷமா 5 வருஷமா நீங்கள் பின்னாடி லேட் பண்ணிங்களா? இன்னைக்கோட என்ன இன்னைக்கோட பெண்ணு நாளே என் கல்யாணத்தில் ஃப்ரெண்ட்ஸில் அடிக்க நின்று இருக்கிறது. கடைசியாக ஒரு வழியாக முடிச்சுட்டான். ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்றும் முடிச்சுட்டான். சரி வாங்க அப்படியே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரிட்டர்ன் நம்ம பெங்களூர் போகலாம். நம்ம அம்மா நம்மளுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. ரிட்டர்ன் பெங்களூர் கிளம்பிட்டு எல்லாரும் வாங்க பஸ் ஏறிட்டு பஸ்ஸில் போய்ட்டு வீடியோ பண்ணுறேன். ஹாய் மச்சீஸ், இப்போ நம்ம ஷேர் ஆட்டோவில் ஏறி எங்கே போயின்னு இருக்கோம் அப்படின்னா அது உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அது சர்ப்ரைஸ். என்ன இது? ஓகே, ஏன்னா எனக்கே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க லாஸ்ட் மூமெண்ட்டில். அதனால தான். அப்புறம் ஆட்டோ எடுத்துகிட்டு எங்கள் ஆண்டி வர சொன்னாங்களா, என் ஃப்ரெண்டும் மம்மி அந்த இடத்த நோக்கி தான் போய் கொண்டு இருக்கிறோம். பெங்களூருக்கு போகலான்னு இருந்து நேற்றுக்கு பஸ் ஏறி பெங்களூர் போயிருந்தோம். ஆட்டோ ஏறி ரிட்டர்ன் ஊருக்கே போயின்னு இருக்கோம். இங்கே என் ஃப்ரெண்டாக ஒரு ரிலேஷன் வீடு இருக்கா, அங்கே போகலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். பெங்களூருக்கு போகிறது என் ஃப்ரெண்டும் மம்மி வந்துட்டு என்னது பெங்களூர் போகிறது இங்கே ரிலேஷன் வீடு இருக்காங்க வந்துட்டு அங்கே பம்ப் செட்டுக்கு போயிட்டு தண்ணியில் கிண்ணில் ஆடிட்டு என்ன செஞ்சு சாப்பிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகலாம் சாயங்காலம் பண்ணிட்டாங்களா. புதுசா இருக்கு. நான் பசங்க எல்லாருமே வெயிலில் வரேன் அவன் போகிறதுன்னு சொல்லிட்டு ஓகே எல்லாம் போகலாம். அந்த மாதிரி எல்லாரும் ஓட்டு ஷேர் பண்ணி வந்துட்டோம். இப்போ வாங்க பம்ப் செட் கிட்ட போகலாம். ஓகே, என் ஃப்ரெண்டாக ஒரு வயல் இருக்குது, பம்ப் செட் போட்டு தண்ணியில் ஆட்டாடின்னு இருக்கலாம் சொல்லிட்டு எல்லா துணி கண்ணிலாம் எடுத்துன்னு பம்ப் செட்டு கிளம்பிட்டோம். இப்போது அங்கே போகிறோம், சிக்கன் வாங்குகிறோம், சும்மா ஃப்ரை பண்ணி தண்ணியில் ஆடிட்டு வயிறு ரொம்ப சாப்பிட்டு அங்கே வந்து கிளம்புறோம். ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஒருத்தர் நல்லா இருக்கும். வயலுக்கு போகிற லெஃப்ட் எடுக்கிற கார்னர்லேயே 2 ராஜபாளையம் நாய் வரை கட்டி வச்சுட்டு இருக்கிறது. அப்படியே நாயை பார்த்துட்டு அப்படியே முன்னால் நோக்கி நடந்து போப்பா அப்படின்னு. இங்கே எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அபிகா போய் காமிக்கிறவங்க பிளேஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே குஷியாகிடுவீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அங்கே போய் நாங்கள் அப்படி தான் சாப்பாடு செஞ்சுட்டு வாழை இல்லை இங்கேருந்து பெருசாக கட் பண்ணின்னு ஒரே வழியில் எல்லா சாப்பாடை போட்டுன்னு சாப்பிட்டுன்னு நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி வாங்க எல்லாமே பார்க்கலாம். நம்ம பர்த்டே ஸ்பெஷல் ஃபுல் அட்வென்ச்சர் எனக்கு பிடிச்ச மாதிரியே போயின்னு இருக்கும். அப்படியே ஓலோடு நான் சொல்கிற டேதாக்கு மாதிரி அங்கே அச்சுன்னு பற்றியா நீ சொன்ன நான் பார்த்துப்பா அப்படிக்கா தண்ணியில் நின்று பாரு மச்சி. இப்போ எங்கே போயிட்டு அங்கே போயிட்டு எதனா செஞ்சு சாப்பிட்டு ஆறாமல் தண்ணியில் ஆடிட்டு சாயங்காலமாக ஊருக்கு போகிறது. எப்படி இது பிளேஸு? தண்ணிக்கு இன்னும் வேணும்னா அப்படியே மேலே ஏறு, எல்லையும் பிரி கீழே வந்து வச்சு சாப்பிட்டுனே இரு. அது வெட்டி சாப்பிடணும், ஒட்டு சாப்பிட்டு. கத்தி இல்லை, அதான் தமிழ் கத்தி இல்லைடா டே. இதெல்லாம் தமிழ் பேச கற்றுக்கோ. அடியில் வெட்டிட்டா சின்னதாயிடும். ஜஸ்ட் 100 meters there in reached லொக்கேஷன். அங்கே தான் வீடு உங்களுக்கு. இப்போ அந்த வீட்டுக்கிட்ட போனால் தான் நம்ம லொக்கேஷன் ரீச்டு. அங்கே பம்ப் செட்டில் அதை கழட்டின்னு இருக்கான். ஃப்ரெண்டு நாள் கழட்டவே அவனும் இல்லை. மோட்ரு வர போட்டுக்கிறது அதுவும் டைட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட்டில் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு கழட்டினோம்ப்பா. தண்ணி வந்துச்சா தொட்டியில் ஏன் சொல்லுங்கள் ஆடி நிற்கிறாங்க. எங்கள் பசங்களை இப்போது 3 பேர் தான் நீச்சலே வருமே, யாருக்கும் நீச்சல் வராதா? நீங்களாம் கண்ணால் ஆடுவீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பம்ப் செட்டில் ஆடுங்க சொல்லிட்டு பம்ப் செட் ஆட் பண்ணி விட்டாங்க.
சரிடா நீங்கள் பம்ப் செட்டில் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பம்ப் செட்டில் பம்ப் செட்டில் நான் வரலையே ஆடல கிணறு இருந்து ஆடிருந்திருக்கோம் நான். இது எப்படி இருக்க ப்ளேஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சுப்பா. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் லாஸ்ட் டே இந்த மாதிரி இடத்துக்கு வருவோம் நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது பிளேஸ் இல்லையா மச்சான்? மச்சான் இப்போ எங்கே போயின்னு இருக்கோம்னா எல்லி பிரிக்கலாம் தான் போயின்னு இருக்கோமே. எல்லி மரம் அப்படிக்கா இருக்குது, ரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்னதாக இருக்கிற மரம் எல்லாம் இருக்கான்னு தெரியும் போயின்னு இருக்கோம். வாங்க செம்மையாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். இது ஏதோ காட்டூரில் போயின்னு ஜாலியாக ஆடின்னு இருக்கிற மாதிரி. லாஸ்ட் நாள் இந்த மாதிரி செம்மையாக ஒரு பிளேஸ் வந்து எப்படிக்கா வா மச்சான் எல்லி மரத்துக்கிட்ட தென்னந்தாப்புலேருந்து ஸ்ட்ரைட்டா வா. வாய்ஸ் எங்கே கேட்குது அந்த பக்கம் வா. ஃபைனலி மரத்தை பார்த்துட்டாங்க. இதில் எந்த மரத்தில் ஏறலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருந்தாங்களா. ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு பாதி தூரம் ஏறிட்டான். இன்னும் 2 ஸ்டெப்பு ட்ரை பண்ணி தான் மேலே ஏறிட்டு இருக்குமா. என்னால் முடியலன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டான். அப்புறமா நீ என்னடா இப்போ நான் ஏறுறேன் படுறான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு இன்னொருத்த ஏறினான். அப்புறமா அவன் டக்காட்டாக்கி ஏறினேக்கிறான் மேலே. இதுக்கு நான் ஏறின பார்த்துட்டு இல்லை ஃபஸ்ட் டைம் எப்படி ஏறினேருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்துனா சொல்லிட்டு நானும் எங்கள் ஆண்டி சிக்கன் கடைக்கு வந்துட்டேன். அவரை சிக்கன்லாம் வெட்டி நம்மளுக்கோசரம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரெடி பண்ணுற கேப்பில் நம்ம போய் குஷ்கா வாங்கிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் ஆண்டி எல்லாம் போய்ட்டு குஷ்கா வாங்கிட்டு வரதுக்குள்ளே நம்ம பசங்கள்லாம் துணிக்கிட்டலாம் அவுத்து கம்சர்ட்டில் எகிரி ஆடி நிற்கிறது. நீ போயிட்டு நாங்கள் ஆடி நிற்கிறோம் பார்த்தியா வெயிட் பண்ணின்னு என்னையே கோல் வச்சுன்னு இருக்காங்க. எங்கே அங்கே பார்த்தியா வணக்கங்க ஐயா. பிரியாணி செய்ய 4 மணி நேரம் ஆகும். ஆட்டை அறுத்தலாம் ஐயா. அறுத்துருங்க போங்க. சரிங்க ஐயா. அப்புறம் ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டி சிக்கனுக்கு மசாலாலாம் தடவின்னு இருந்தாங்களா. ஆண்டி இங்கே பாருங்க, ஐயோ மசாலா பக்கத்தில் நாக்கு இருக்கானுது, எப்படா செய்வீங்க பசி வர எடுக்குன்னு வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறமா இங்கே நம்ம ராஜ் வந்துட்டு அந்த குச்சி கோழிக்கு சொருவுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பல்லங்கன்னெல்லாம் தோண்டி நெருப்பு வைக்கிறதுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களா. இப்போது ஒன்றும் இல்லை, அங்கே மாட்டிக்கிற சிக்கன் எடுத்து வந்து இப்போ அங்கே வைக்கணும், அவ்வளோதான். எப்படி ஃபுல்லு க்ரில்லு வேகிறதுக்கு ஃபுல்லு ரெடி ஆகிட்டு இருக்கு. அது எப்படி இருக்கேன் இப்போ பாருங்கள், எல்லாம் ஃபுல் ட்ரை பண்ணிட்டு காமிடும் உங்களுக்கு, குஷியாகிடுவீங்க நீங்களே. எல்லோரும் ஆவலோடு வெயிட் பண்ணின்னு இருக்காங்க, எப்படா சிக்கன் ஃப்ரை ஆகும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நானும் அதே இதில் தான் வச்சுருந்தேன். எனக்கு பசி வரப்பா. ஆனால் எண்ணி வந்து 10 எண்ணி மேலே குடிச்சிட்டேன் நான். ஒரு பக்கம் தண்ணி வர குடிச்சிட்டு வயிறுல ஒரு மாதிரி என்ன இருக்கு எனக்கு. ஆண்டி ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். சரி ஒரு டைம் தரேன் சந்தோ. கொஞ்ச நேரம் இது அது கீழே கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிடுச்சுன்னா அது கீழே இருந்தாலும் மண்ணு மட்டும் ஒட்டுமே தவிர ஃபைனலி கவுண்டவுன் ஸ்டார்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 ஸ்டெப் அவுட் அப்படின்னு நம்ம குக் வித் கோமல் சொல்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், அது ஆட்டுத்தலை மாதிரி தானே இருந்துச்சு பக்கத்து உங்களுக்கு. எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. போடுறா எல்லையே விரிடா சாப்பாடு கொட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொட்டிட்டு எல்லா கேங்காக உக்காந்துன்னு எப்படி இந்த மாதிரி சாப்பிட்றதே ஒரு மஜா. அதுவும் பர்த்டே ஸ்பெஷல் எப்படி இருக்கு நம்மளுது. 25 வருஷம் பர்த்டேல 25வது வருஷம் பர்த்டே தான் மெமோரியாக யூடியூப்லலாம் போட்டு இன்னும் 10 வருஷம் விட்டு பார்ப்போம் நம்ம. இதே மாதிரி சும்மா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு நம்மளே யார் கேட்குறது. இன்னொன்று 10 பேர் ஊருக்கு போயிட்டானுங்க, இல்லை இன்னும் ஒரு 4-5 பேர் எக்ஸ்ட்ரா இருந்திருப்பாங்க. ஆனாலும் லாஸ்ட்டில் 2 ரைஸ் மிஸ் ஆகிடுச்சு, ஒரு கோழி மிஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட் அப்படி கொஞ்சம் இது பண்ணி நாய்க்கு போட்டு அப்புறம் கம்செட் ஆடினே சாப்பிட்டு இருக்கோம். எப்படி என்னதான் கூப்பிட்டு நான் தான் லாஸ்ட்டு தமிழ் ஆடு. ஹாய் மச்சீஸ், ஃபைனலி கோழி எல்லாம் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பீஸாக இப்போது வீட்டுக்கு கிளம்பின்னு இருக்குது. பெங்களூருக்கு போனோம். எங்கள் ஃப்ரெண்டோட ரிலேஷன் வீடு இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு
பார்த்துட்டு அங்கேருந்து இப்போ பெங்களூர் கிளம்புறது தான். ரொம்ப செம்மையாக இருக்குது. இன்றைக்கி செம்மையாக இருந்துச்சுட்டு. ஓகே, இன்றைக்கி 1 இயர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சரி வாங்க முன்னாடி போய் கழட்டி பாருங்க. அப்புறம் அங்கே அவங்க அக்கா வீடு கிட்ட தான் சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட வந்தோம். அங்கே பார்த்து ஆப்போசிட்டில் ஆறு எவ்வளோ பெருசு தர மாதிரி, ஆனால் ஃபுல்லு காஞ்சிட்டு இருக்குது, தண்ணி இல்லை. இன்னும் இங்கெல்லாம் தண்ணியாக அதிகம் மழை வரும் பயங்கரமாக இருந்துன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் உங்கள் ரெயின்போலாம் தெரிஞ்சிச்சா? அங்கே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு ரெயின்போ தெரியுதா? அப்படியே அந்த ரெயின்போவை கவர் பண்ணிவிட்டு அப்பா ஃபோன் வர பண்ணிட்டு டைம் ஆச்சு சீக்கிரம் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி திட்டின்னு இருந்தாங்களா. சரி அப்புறமா கிளம்பிட்டோம் நாங்கள். வாங்க இப்போ நம்ம பெங்களூர் பேக் டு பெங்களூர். ஃபைனலி நம்ம பெங்களூர் கிளம்புறதுக்கு ஷேராட்டோம் நம்ம ரிலேஷன் பாருங்க. இப்போ நம்ம இந்த ஆட்டோவில் தான் போயிட்டு அங்கே பஸ் ஸ்டாப் வேலூர் போயிட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாப் போகணும். தேங்க்யூ. ஹாய் மச்சீஸ். அப்புறம் எங்கள் கொண்டு வந்து விட்டாங்களா. இப்போ இங்கேருந்து நம்ம வேலூருக்கு போனால் நம்மளுக்கு பஸ்ஸு ரஷ் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. சரி இங்கேருந்து வேலூர் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே கேடிசி பஸ் வர போய் இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஆட்டோக்கெல்லாம் பே பண்ணிவிட்டு பஸ் இருந்துச்சு. இங்கேருந்து பஸ் ஏறி வேலூர் கிளம்பிட்டோம்ப்பா. அப்புறம் இந்த வேலூர் பஸ் ஸ்டாப் வந்துட்டு இங்கே வந்தோம்னே 2 பஸ் இருந்துச்சா. பஸ் ஏறி பார்த்தோன்னா அங்கங்கே ஒரு சீட்டு 2 சீட்டு காலியாக இருந்துச்சு. எல்லோரும் ஒரு இடத்துல உட்காந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். இங்கே பஸ் 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் ஜாஸ்தி வந்துனே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறம் வெயிட் பண்ண மாதிரியே ஒரு பஸ் வந்துச்சு காலியாக. எல்லோரும் ஏறி லைனாக உக்காந்துக்கணும். அப்புறம் இங்கே தான் நம்ம டீக்காரெல்லாம் சரி டீ குடிங்க சொல்லிட்டு வச்சிருக்காங்க பஸ்ஸு. இதெல்லாம் தூக்கிட்டு இருந்தான்ப்பா. சரி ஓகே, நம்ம லாக்கு இன்னையோட ஃபைனல் எண்டாவது. நான் எதுக்காக பண்ணேன், என்னத்துக்கு பண்ணேன் எல்லாம் சொல்லலான்னு நினச்சேன். எங்கே இங்கே சொல்கிறது உங்களுக்கு நாளைக்கு ப்ளாகில் சொல்கிறேன். ஓகே பாய். இது ஒரு வருஷம் நம்ம இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இன்னும் பேச நிறையா இருக்குது. பேச டைம் இல்லை, பஸ் வேறு எடுத்துனாங்க. அதான் ஓகே அம்மா பண்ணுறேன். ஓகே தூக்கக்கட்டில் என்ன பேசுகிறதுனே தெரில, அதனால தான் நாளைக்கு பேசுகிறேன். ஓகே ஹாய் மச்சீஸ். ஃபைனலி நம்ம பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போன டைம் எவ்வளோ தெரியுமா? 1:30 மணி. ஓகே, இன்றைக்கான vlog இன்றைக்கி எண்ட் ஆகல. இது அப்படியே இன்னும் நாளைக்கு கூட கண்டினியூ ஆகும். நாளைக்கான வீடியோவும் இப்படியே ஜாயின் பண்ணி உங்களுக்கு போடுறேன், அப்படியே பாருங்கள். ஓகே ஹாய் மச்சீஸ். நேற்று நம்ம ஊருக்கு போயிட்டு நம்ம யாருக்கிட்டே கிடைக்கல தெரியுமா. அதனால் எங்கள் பிரான்ச் நேற்று சண்டே வர இருந்தாலும் எங்கள் பிரான்ச்சில் லீவ் இருந்துச்சா. அதனால் எங்கள் பழைய பிரான்ச்சில் மண்டே ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க சார் நேற்று உங்கள் பர்த்டே இருந்துச்சு அப்படின்னு கூப்பிட்டாங்களா. அதுக்கு தான் எங்கள் பிரான்ச்சில் வந்திருக்கேன். இன்னொன்று மெயின் விஷயம் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு என் பர்த்டே அன்றைக்கி நான் கோயிலுக்கு வரணும் அப்படின்ட்டு. நேற்று வர டைமே இல்லை. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பிரான்ச்சுக்கு போகலாம். ஓகே, நான் இந்த சேலஞ்ச் பண்ணோன்ற தாட் என் மைண்டுக்கு கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசனே இந்த கோயில் தான். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வந்தேன். ஹாய் மச்சீஸ். ஃபைனலி நான் என்ன நினச்சேனோ அது இப்போ தான் நடந்துச்சு. நான் இந்த கோயிலுக்கு தான் போகணும் ஃபஸ்ட்டு நினச்சின்னு இருந்தேன். ஆனால் என் பர்த்டே அன்றைக்கி நான் ஊரில் இருந்தேன். நான் ஊரில் கூட கோயிலுக்கு கூட போனேன். அதனால் நான் இங்கே வந்தோம்னே ஃபஸ்ட்டு நம்ம சிவப்பாவை பார்த்துட்டு இப்போ நம்ம பிரான்ச்சுக்கு பண்ணியிருக்கேன். சரி என்னன்னாவோ நம்ம பர்த்டே இன்றைக்கி தான் இப்போ ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, நான் இந்த 1 இயர் சேலஞ்ச் எதுக்கு பண்ணேன்ட்டு உங்களுக்கு தெரியணுமா? சொல்லணுமான்ட்டுக்குது எனக்கு. அது சொல்கிறேன் இதுக்காக இந்த 1 இயர் சேலஞ்ச் எல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு என்னோடய சேனலில் 100K சப்ஸ்கிரைபர் மேலே போட்டோம். அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு நான் எதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய ட்ரீம் என்னோடய நோக்கமெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்போ சொல்கிறேன். ஓகே, எல்லாமே பாதி 100K சப்ஸ்கிரைபர் அப்போ பாதி, 200K சப்ஸ்கிரைபர் அப்போ பாதி, 1 மில்லியன் வந்தப்போ ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஓகே சரி வாங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோவும் நேற்று பண்ண வீடியோ கூட ஜாயின் பண்ணிடுவோம். ஏன்னா நேற்று நம்ம வெளியே போட்டிருந்தோம், லாஸ்ட் வீடியோ பண்ண முடியல. அதனால தான் ஃபைனலி நம்ம பழைய பிரான்ச்சில் நம்மளுக்கு கேக் கட் பண்ணி வச்சாங்க. ஃபைனலி இன்னொரு 1 இயர் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆச்சு. இன்னும் மேலாக இதான் பண்ணினேன் நல்லபடியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள்லாம் வந்துச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப ಖುಷಿಯಾச்சு. யார் சாமி நீ? திரும்புறப்பெல்லாம் மூக்கில் கண்ணில் ஸ்பீடாக அடிச்சுன்னு இருக்காங்க. கண்ணெல்லாம் போய் வந்துச்சு. நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஃபஸ்ட்டு கேக் வெட்டினா என் ஃப்ரெண்டு அஜய்ன்றவங்க தான் ஊட்டுவேன்னா. இன்றைக்கின்னு பார்த்து கடவுளாக பார்த்து என்னோடய சேலஞ்ச் முடிக்கிற டைமில் அஜய்ன்ற ஒரு பையனை எங்கள் பிரான்ச் காமிச்சிட்டு இருக்குது. அவனுக்கு கூட்டாமல் இருப்பேன்னா கேக் கட் பண்ணி ஃபஸ்ட்டு கேக்கே அவங்க தான் நான் ஊட்டினது, அஜய்ன்றவனுக்கு. வாழ்வில் நட்புக்கில்லை பிரிவு, கவலை யாரிடம் நான் சொல்ல, நண்பன் யாரும் எனக்கு இல்ல, இனி நான் வாழும் நாட்களுக்குள்ள உன்னை பார்க்க முடியவில்லை. இங்கு நானாக நான் இல்லை, உன்
உன்னை போல் நண்பன் யாரும் இல்லை. இனி யாரிடம் கதைகள் பேசிடுவேன், என் சோக கதைகள் நான் பகிர்ந்திடுவேன். என்னை விட்டு போக ஏன் நினைத்தாயே, என் நட்பின் மனதை ஏன் பறித்தாயே. உன்னை பெற்று வளர்த்த உன் தாய் தந்தைக்கு நான் என்ன ஆறுதலை கூறிடுவேன். நண்பன்டா, என்னதான் இந்த உலகில் நீ இல்லைனாலும் இறுதி வரை உன் நினைவுகள் இன்றும் எங்கள் மனதில் இருக்கும். Rest in peace. என் ஃப்ரெண்டுக்கே ஓட்டின மாதிரி ஃபீல் ஆகி செம்மையாக ஒரு மாதிரி செம்ம ஃபீல் எனக்கு அன்றைக்கி. அப்புறம் நம்ம மேடம் எல்லாருமே லைனாக வந்து கேக் ஓட்டிட்டு ஃபோட்டோ பிடிச்சின்னு இருந்தாங்க. அவங்க நம்ம HK மேடம், இவங்க நம்ம BH மேடம், இன்னும் இருக்காங்க காமிக்கிறாங்க. இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னா நம்ம பேட்சில் மேடம்களுக்கெல்லாம் பிரியாணி வேணாலாம் தான் போயிட்டு இருக்கேன். நான் என் ஃப்ரெண்டு சச்சி. அப்புறம் பிரியாணி வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு பாய் மேடம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து கூட்டின்னு போனான். டைம் வர இருக்குது, 1 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தவன் 4 மணி வரைக்கும் அங்கேயே இருக்கேன். நம்ம பிரான்ச்சிட்ட வந்தோம்னா நம்ம பிரான்ச்சில் நம்மளுக்கு ஃபுல்லு கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கிறது. ನನಗೆ ಬರ್ತ್ಡೇ ಸಾರ್ ಇವತ್ತು ನಿಮಗೆ ಅಲ್ಲ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருந்தானா. சரிப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்காரச்சின்னு ನಿಮಗೆ ಬರ್ತ್ಡೇ நீனே கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவனை உட்காரச்சு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம கேக்கை வெட்டிடு விக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஞ்ச் இப்போ புதுசாக வந்து அந்த பெஞ்சில் இப்போ கேக் வெட்டினேன். ಅಲ್ಲಿ ಹಾಕ್ರೆ ಮುಖಕ್ಕೆ ಬರುತ್ತೆ ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಬೇಚು, ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ. ಸಾಕು ಬಿಡು. ಸಾಕು ಸ್ಪ್ರೇ ತೆಗ್ದಿತ್ತಪ್ಪ ನೀನು. ஹாய் மச்சீஸ், இன்னையோட இந்த வீடியோவோட நம்ம 1 இயர் சேலஞ்ச் லாஸ்ட் நாள் வீடியோ இது. ஓகே, இது நாளில் நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இனிமேல் நான் பண்ணுற வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஓகே, ஹாய் மச்சேஸ், லாஸ்ட் ப்ளாகில் என்னன்னு சொல்ல வந்துட்டப்பா. நம்ம இந்த 1 இயரில் எவ்வளோ பேர்கிட்ட அன்எக்ஸ்பெக்டடாக போய் வீடியோ பண்ணியிருக்கோம், அவங்களுக்கே தெரியாமல் போய்ட்டு வீடியோ பண்ணியிருப்போம். சில பேர்கிட்ட வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணாமல் சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டிருப்போம். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக வீடியோ பண்ணி சில பேர்கிட்ட நான் வீடியோ பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக பண்ணியிருப்பாங்க வச்சுக்கிட்டு. அதில் ஒரு ஸ்கூல் போய் வரானா, நீ பண்ணியிருந்த ஸ்கூலில் எல்லாருமே ரேட் வைக்கிறாங்க, நான் ப்ளீஸ் நான் டிலீட் பண்ணியிருந்தேன்லாம் சொல்லியிருக்கான். அது மாதிரி நான் பண்ண வீடியோவை நீங்கள் இருப்பீங்கள்ல, நீங்களே உங்களை பார்த்து சில பேர் குஷியாக இருக்கும், சில பேருக்கு பேஜாராக இருக்கும். யாருன்னா பேஜாராக இருந்தால் சாரி, சில பேர் குஷியாக இருந்தால் எனக்கும் குஷி. ஓகே, இந்த ஒரு வருஷத்தில் நான் எத்தனை பேர் சிரிக்க வச்சுருக்கேன், எத்தனை பேர் பேஜர் பண்ணி வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எவ்வளோ பேர் சிரிக்க வச்சுருக்கேன் அது மட்டும் தான் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, பேஜர் யாருன்னா பேஜர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப 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 சாரி. ஓகே, இன்னைக்கோட நம்ம லாஸ்ட் வ்ளாக் என்னாவது, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கூட சீக்கிரத்தில் ஒரு வீடியோவாக போடுறோம். ஓகே, சரி வாங்க எல்லாருக்கும் பாய். நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம். ஓகே.